கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி. ரைட், எல்லாரும் எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம்தான் இது. எல்லாரும் கொஞ்சம் எழுந்திருந்து இந்த வசனத்தை படிக்கலாமா? 2 வசனம் எழுந்திருந்து படிப்போம். எனக்கு கவனிங்க, இதை படிக்கும்போதே அதை உள்வாங்கி, இது எனக்காய் சொல்லப்பட்டது, எனக்காகவே சொல்லப்பட்டது. திரும்ப சொல்லுகிறேன், இதை வாசிக்கும்போது எனக்காக சொல்லப்பட்டது, எனக்காகவே சொல்லப்பட்டது. அதை உணர்ந்து வாசிக்க அன்பை கேட்கிறேன். பல முறை படித்த வசனம்தான், நிறைய பாட்டெல்லாம் இருக்குது இதில். ஆனால் இன்னைக்கு அவனுடைய கருத்தை புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. என்னோடு சேர்ந்து எல்லாரும் என்னோடு சேர்ந்து இறை 32:17 கட்டாயம் எல்லாம் வசனம் பார்க்கணும். ரைட். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அடுத்த வார்த்தை, 1000 தலைமுறைகளுக்கு நீர் கிருபை செய்கிறவர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுவருமா இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தரின் நாமம் மகத்துவமும் வல்லமை உள்ளது. எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை சொல்லுவோமா? இன்னொரு முறை எல்லாரும் சொல்லுங்க. 17ஆம் வசனம். இதோ இதோ தேவரீர் உம்முடைய மகாபலன், நீட்டப்பட்ட உம்முடைய புயம், வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 19, யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ரைட், எல்லாரும் அமருவோம். கவனமாய் கேட்க அன்பை கேட்கிறேன். சில வசனங்கள் அடிக்கடி நாம் படிப்பதினாலே அதனுடைய ஆழத்தை நாம் உணர தவறி விடுகிறோம். நிறைய வசனங்கள், அதில் ஒரு வசனம்தான் இது. 2 முறை இந்த இடத்துல வருது. ஒன்று 17ஆம் வசனத்தில், 17ஆம் வசனம், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தெரிந்திருக்கலாம், படித்திருக்கலாம், பாடி இருக்கலாம். ஆனால் முதன்முறையாக அறிந்து உணர்ந்து ஆக்கபூர்வமாய் எல்லாரும் சொல்லுவோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதே வார்த்தையை திரும்ப ஆவியானவர் 27 சொல்கிற பாருங்க. இதோ, எல்லாம் சொல்லுங்க. நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கவனமாய் கேட்க அன்பை கேட்கிறேன். என்னாலே செய்ய, ஆங்கிலத்தில் காட் ஆஃப் இம்பாசிபிள். கவனிங்க, இது எங்கே சொன்னார், எப்போது சொன்னார், யாருக்கு சொன்னார்? கவனிங்க, சிறப்பாக இருக்கும்போது நிறைய சொல்லலாம். வாழ்ந்திருக்கும்போது, வசதியாக இருக்கும்போது, எவ்ரிதிங் கோஸ் ஆன் வெல், எல்லாம் நேர்த்தியாக நடக்குது, ஜெபம் கேட்கப்படுது, நல்ல சுகம் இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, குடும்பம் நல்லா இருக்குது, அன்பான மனைவி, அன்பான கணவன், கீழ்ப்படுகிற மனைவி, கீழ்ப்படிதல் பிள்ளை, இதில் சொல்லலாம் நீர் பெரியவர்னு. ஆனால் எல்லாமே இங்கே தலைகீழ இருக்குது. ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு ஒரு 3 வார்த்தைகளை திரையிலே போடுவார்கள். கிரைசிஸ், எல்லாமே சீல வரும். புரிஞ்சால் பரவாயில்லை, புரியாவிட்டாலும் பரவாயில்லை. கிரைசிஸ், நம்முடைய வாழ்க்கையின் குழப்பங்கள். இது ஆண்டவர் எங்கே சொல்கிறார்னா 32:2 அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது 2ஆம் வசனம் நான் படிக்கிறேன். 2ஆம் வசனம் என்னோட சேர்ந்து எல்லாம் படிங்க. சொல்லுங்க. பாபிலோன் ராஜா அவனுடைய சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ ராஜாவின் அரண்மனையிலே காவற்சாலையில் முற்றத்தில் அடைக்கப்பட்டான். 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை, சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். கவனமாக கேளுங்க. நம்பர் 1, முதலாவது குறிப்பு, இது சொல்லப்பட்ட இடம். கவனிங்க, அடைக்கப்பட்ட நேரம். நல்லா கவனிக்கணும். இட்ஸ் பிளாக்ட். ஜெபம் கேட்கப்படலை,
குடும்பம் சரியில்லை, அந்த வார்த்தை படித்து பார்த்தீங்களா? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட, அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குது? என்னங்க? இல்லை இல்லை, தீர்க்கதரிசியாகிய, தீர்க்கதரிசியோ, நல்லா கவனிக்கணும். என்னங்க? தீர்க்கதரிசியோ, தீர்க்கதரிசியோ. ஹலோ, பாவி அல்ல, ஜெபிக்காதவன் அல்ல, தேவனோடு உறவு இல்லாதவன் அல்ல, இது தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியோ. எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். நான் ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக ஆண்டவரோடு நான் பயணிக்கிறேன். 53 ஆண்டுகளாக நான் போதகராக இருக்கிறேன். இங்கே வருகிற வரைக்கும் போராட்டம், ஆட்டோவில் வரும்போதே போராட்டம், நிறைய கட்ட பஞ்சாயத்து, நிறைய கட்ட பஞ்சாயத்து, கேட்க முடியாத வார்த்தைகள்லாம். கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள். தீர்க்கதரிசியோ. நம்ம நினைக்கிறோன்னா, என்ன எங்களை பார்த்து நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைப்பாங்க. என்னை பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. பாஸ் அப்படி சொல்லுவாரா தெரியல, அவருக்கு என்னையான்னு சொல்லுவார். ஆனால் நான் பாடுற பாடு எனக்கு தான் தெரியும், அவர் பாடுற பாடு அவர் தான் தெரியும். இந்த அதாவது தமிழில் போடுறீங்களா? சொல்லுங்கள். குழப்பங்களின் நேரம், அடைக்கப்பட்ட நேரம், வெளியே சொல்ல முடியாத நேரம். நல்லா கவனிங்க. 1000 பேருக்கு ஊழியம் பண்ணுகிறவர் என்ன சொல்ல விரும்புகிறேன்? தாயின் கருவிலே தேவன் சொல்கிறாரு, உன்னை நான் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினேன். யோசித்து பார்த்தீங்களா? தாயின் கருவில் அபிஷேகம் பண்ண 2 பேர், ஒன்று யோவான் ஸ்நானகன், இன்னொன்று எரேமியா. புரியுதா உங்களுக்கு? சிம்சோன் கூட. இந்த 3 பேர் தான் தாயின் கருவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரர் எங்கே இருக்கிறார்? அப்படியே போட்டிருக்குது, அடைக்கப்பட்ட நேரம். கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள். பார்த்தா தெரியாது, பார்த்தா தெரியாது. காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக இருக்கும், இனோவா காரில் வருவார், பிஎம்டபிள்யூவில் இருப்பார். ஆனால் there are something in their life that cannot express. சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத, புரிந்து கொள்ள முடியாத, புரியாத வாழ்க்கையின் அழுத்தங்களாக இருக்கும். நான் இன்னும் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அங்கே அவனை அடைத்து வைத்தான். 5ஆம் வசனம். அங்கே அவனை அடைத்து வைத்தான். அடுத்த நான் வசனங்களை மட்டும் சொல்கிறேன், நேரம் இல்லை. எல்லாரும் இந்த வசனத்தினோடு சொல்லுங்கள். அடுத்து 23ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, தீங்கெல்லாம், தீங்கு எல்லாம், ஒன்றல்ல 2 அல்ல. என்னதுங்க? ஹலோ, ஒரு தீமையை நம்மால் சகிக்க முடியல. so many evil things. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இது யாருக்கு? உங்களுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசி தெரியுமா? கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் காட், தேவனோடு இடைவிடாத தொடர்பு வைத்திருக்கிறவர். தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவருடைய முகம் தேவனையே நோக்கி இருக்கும், 24 மணி நேரமும் தேவனோடு நோக்கி இருக்கும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். தேவனுடைய வாயே அவர் தான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஊழியனோடு பேசுகிறார், வசனத்தோடு பேசுகிறார், கனவுகளோடு பேசுகிறார். அன்னைக்கு ஒரே ஒரு மீடியா தான், ஒரே ஒரு வழி தான், தீர்க்கதரிசி தான். அவனை கொண்டு தான் பேசுவார். அவனைத்தான் தேவன் நம்பி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு என்ன இப்போ? நம்பர் 1, சிறைச்சாலை. நீ நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து வாழ்ந்த நிம்மதி நாடு. புரியவே இல்லை. புரியுது உங்களுக்கு? நீ நினைக்கிறீங்க நீங்கள் தான் ரொம்ப பாடுபடுறீங்கன்னு. உங்களை விட பாடுபடலாம் இருக்கிறாங்க உலகத்தில். ஊழியக்காரே பாடுபடுறாங்க. அடுத்து சொல்ல தீங்கு. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. 24ஆம் வசனம், 24ஆம் வசனம், கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது. அது நடத்து தெரியுமா? யூ கேனாட் எஸ்கேப். சொல்லுங்க, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. தட் இந்த கொத்தளங்கள் என்று சொல்லுவது, நீங்கள் எல்லை தாண்டி போக முடியாது. உள்ளே போனால் தண்ணிக்குள்ளே தான் போகணும். இந்த சென்ட் ஃபோர்ட் ஜார்ஜில் பாருங்கள், வேலூர் கோட்டையை பாருங்கள். சொல்லுங்கள், வழியே இல்லை. சத்தமாக வாழவே தெரியல, ஒன்றுமே தெரியல. இந்த பக்கம் சிறைச்சாலை, வெளியே போகலான்னு பார்த்தா கொத்தளங்க, அங்கே தான் நதி ஓடுது. அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஒரு வார்த்தை, பட்டயம். சொல்லுங்க, 25, 24 சொல்லுங்க, பட்டயம். அடுத்து பஞ்சம், அடுத்து கொள்ளை நோய், அடுத்து யுத்தம். ஹலோ, அடுத்து சத்ருவின் கையிலே, கல்தேயரின் கையிலே. வசைப்படுத்துவீங்களா? தம்பி போட்டீங்களா? கிரைசிஸ் அதில் தான் வருமா? போட்டாங்களா? எனக்கே தெரியலையே. ரைட், சொல்லுங்க. குழப்பங்கள். நம்பர் 1 சொல்லுங்க, சிறைச்சாலை, அடைக்கப்பட்ட வாழ்க்கை, தீங்கு, பட்டயம்,
யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், அடுத்து கல்தேரின் கையிலே. ஆமேன். ஒரு சின்ன கேள்வி, இதெல்லாம் இருந்தால் இன்னைக்கு சாயங்காலம் சபைக்கு வந்திருப்பீங்களா? ஒன்று இருந்தாலே வரமாட்டோம். எது ஒன்று இருந்தால்? இது எல்லாருக்கும் உண்டு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் தீர்ப்பு சொல்லாதீங்க. அந்த அம்மா மேக்கப்பில் இருக்கலாம், ஒரு 50,000 நகை போட்டிருக்கலாம், அந்த அம்மாவுக்கு இருக்கிற கடன் எக்கச்சக்கமாக இருக்கும், புரியவே இல்லை. அதனால் வெளித்தோற்றத்தில் அந்த வருஷம் பண்ணுங்க, தீர்க்க தரிசியோ என்னங்க, அதையும் அந்த வார்த்தை பண்ண ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. நீ நினைக்கிறீங்க அவர் பெரியவர், உயர்ந்தவர், வசதியாக இருக்கு, இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? 33:1 33:1 அதை படிங்க. 33:1 இன்னும் காவற்சாலை. என்னங்க சொல்லுங்க, தொடர்கதை மாதிரி ஓடுதில்ல. ஹலோ, இப்போதான் சொல்லணும், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இல்லை சொல்லுங்க, சிறைச்சாலையில், தீங்கில், பட்டயத்தில், கொள்ளை நோயில், பஞ்சத்தில், பிசாசின் கரத்தில். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கரை சொல்லுங்க. இந்த நேரத்தில் சொல்லுங்க, உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. அவர் எங்கு செய்ய முடியும்? நம்பர் 1, சிறைச்சாலை செய்ய முடியும், அடைக்கப்பட்ட வாழ்க்கை செய்ய முடியும். அடுத்து தீங்கு, 1 2 அல்ல, தீங்கெல்லாம். ஹலோ, ஒரு தீங்கு இல்லை. கணவனால தீங்கு, பிள்ளையால தீங்கு, மனைவியால தீங்கு. wherever I go there is an evil thing. உலகம் அப்படி தானே. எனக்கு அன்னைக்கெல்லாம் நாங்கள் பாவம் செய்யறதுக்கு போகணும், தேடி போகணும். இன்னைக்கெல்லாம் பாவம் நம்ம கையிலே இருக்குது. சொல்லுங்கள், தீங்கு, பட்டயம், கொள்ளை நோய், பஞ்சம். சின்ன கேள்வி, பசி வந்தால் 10 பறந்துடும். அல்லையா சொல்லுவீங்களா? நைட்டு வீட்டில் சாப்பாடு இல்லை, அல்லையா வருமா? என்னங்க, நைட் சாப்பாடு இல்லை, நீங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையே பிசாசு கையில். அவன் சும்மா இருப்பான், அவங்கள என்னெல்லாம் செய்ய முடியும் அத்தனையும் செய்வான். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல பாருங்க, யோசனையில் பெரியவர், செயலில் சத்தமாக சொல்லுங்க. கவனிங்க, ஒரு நான் ஒரு 3 those who knows English, he face the problem but still he follow the problem. சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். பிரச்சனை சந்தித்தான், ஆனால் தேவனை விட்டுவிடவே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நினைக்க வைப்பேன் ஒரு 10 பேரை. இப்போ கற்பனை பண்ணுங்களேன். மிஸ்டர் சிறைச்சாலை, மிஸ்டர் தீங்கு, மிஸ்டர் கொள்ளை நோய், மிஸ்டர் பச்சயம், மிஸ்டர் பஞ்சம், மிஸ்டர் மாத்திருபூதம். என்ன பூதம் தெரில, பெரிய பெரிய பூதம். இதுக்கு மத்தியில் நம்ம இருந்தோம்னா பாட்டு வருமா? ஜபம் வருமா? அல்லேலூயா வருமா? இது எங்களுக்கும் வராது. உண்மை அதுதான். ஊழியனுடைய பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது. சொன்ன யாருக்கும் புரியாது. நாங்களாம் பார்க்க தான் சக்கரவர்த்தி, ஆனால் நாங்களாம் ஒரு மெழுகுவர்த்தி, உங்களுக்கு தெரியல. ஆனால் தேவன் சொல்றார், இப்படிப்பட்ட நேரங்களில் சொல்லுங்க, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். கவனிங்க, வாழ்விலே செய்யவில்லை, என் தாழ்விலே செய்கிறார். அரண்மனையில் செய்யவில்லை, சிறைச்சாலையிலே செய்கிறார். உயர்வில் செய்யவில்லை, என் தீங்கில் செய்கிறார். செழிப்பில் செய்யவில்லை, என் வறுமையிலே செய்கிறார். வசதியில் செய்யவில்லை, என் பட்டயத்தில் செய்கிறார். பட்டயத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? என்னங்கம்மா? இப்போ யாரை நினச்சி சொல்கிறீங்கன்னு தெரியல. இப்போ எனக்கு பட்டயத்தின் வேலை என்ன? வெட்டிகிட்டே இருக்கும். ஒரு நாள் மாமியார் வெட்டுவார், ஒரு நாள் புருஷன் வெட்டுவான், ஒரு நாள் மருமக வெட்டுவா. பெத்த பிள்ளைங்களே நம்ம வெட்டுது. இன்னத்த பெருசாக செஞ்சுட்டேன் நீ எனக்கு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் அப்பா செய்த நீ செய்கிற. நன்றி இல்லாத ஒரு உலகத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் அதிசயங்களை செய்கிறேன். சொல்லுங்கள், யோசனையில். பாட்டெல்லாம் பாடுறோம், ஐயா அழகாக பாடுவார்ல, யோசனையில் பெரியவரே. ரொம்ப ஈஸி. அது சிறைச்சாலைக்குள்ளே பாடணும், பசியில் பாடணும், பட்டயத்தில் பாடணும், தீங்கில் பாடணும், சொல்ல முடியாத நேரங்களில் பாடணும். சொல்லுங்கள், எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்க தேவனே கிருபை தாங்க. இதான் வாழ்க்கை. இது யாருக்கு? சத்தமா நம்ம கொஞ்சம் ஜபம், கொஞ்சம் வேத வாசிப்பு, கொஞ்சம் பரிசுத்தம் நினைச்சா ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? நம்ம நல்லவங்க எப்போதாவது ஒரு முறை, அவர் எப்போது நல்லவர். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க தான். தட்டி பார்த்தா தான் தெரியும், அது கொட்டாங்குச்சியாக தகரத்தில் போவான்னு.
ஆனால் அவர் எப்போ நல்லவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணுறேன், சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பாருங்க, அப்படிப்பட்ட நேரங்களில் ஒன்று என்ன கவனிங்க, நான் சொல்ல போகிறத எல்லாம் சொல்லுங்க. தேவன் என்னை குறித்து மேன்மையான, மகிமையான, உயர்வான, ஆச்சரியமான, அறிவு கேட்டாத திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, the plan of God is different. நான் இதை தான் பார்க்குறேன், என் கண் இதை பார்க்குது. காலை எழுந்த உடனே இதுதான் பார்க்குது, என் கண் இதை பார்க்குது. எது பார்க்குது, சமையல் ரூமை பார்க்குது. கேஸ் இல்லை, கேஸ் இருந்தால் அங்கே அரிசி இல்லை, ஏதோ ஒன்று இல்லை. நாம் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண் விழித்து கொள்ளுகிறது. எதுவும் இது புரியும் தெரியல. நாம் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே. ஆமீன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த பிரச்சனையில் அதிசயமான காரியங்களை செய்வேன். சொல்லுங்க, யோசனை. அந்த வசனம் படிச்சு பாருங்களேன், வசனங்கள் படிச்சு பாருங்க. யோசனையில் நான் இப்போ ஒரு சில காரியம் சொல்ல போகிறேன். இப்போது சில நேரங்களில் அவருடைய வழிகள் புரியவில்லை, அவருடைய செய்கைகள் புரியவில்லை, அவருடைய பாதைகள் புரியவில்லை. எல்லாம் சொல்லுங்க. நான் இது வரைக்கும் ஒரு 9500 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். 9000. ஆனால் பண்ண எனக்கே தெரியல. அது யாரை கேட்டாங்க சிரிப்பாங்க. எனக்கே புரியல, எங்கே தான் போகுது வாழ்க்கை, எங்கே முடியும், எங்கே தொடரும், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று தெரியும், சொல்லுங்கள், என்னை குறித்து எல்லாம் வசனம் தெரிஞ்சு சொல்லுங்கள். எல்லாம் 17ஆம் வசனம், 17ஆம் வசனம். கர்த்தராகி ஆண்டவரே, நீங்கள் எங்கேயுமே இல்லை, இதோ. சத்தமாக சொல்லுங்க. 2 முறை அந்த வார்த்தை வருது. இதோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், காணக்கூடிய, தொடக்கூடிய, எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய. உங்கள் வீடு எங்கே, உங்கள் வீடு எங்கே, அதோ. உங்கள் வீடு எங்கேன்னா இதோன்றீங்களா? நியாயமாக இல்லை. உங்கள் வீடு எங்கே, அதோ. உங்கள் கணவர் எங்கே, அதை சொல்லி இப்போ ஏன் சும்மா சங்கடப்படுத்துறீங்களா? அதை மறக்கத்தான் நான் இங்கே வரேன். உங்கள் வீடு எங்கே, அதோ. உங்கள் பைபிள் எங்கே? அதாவது இதோ என்ற வார்த்தைக்கு தொடக்கூடிய, நெருக்கமாக இருக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒன்று தான். தேவன் சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மை, அதை விட ரொம்ப உண்மை. சிறைச்சாலை உண்மை, அதை விட உங்கூட நான் இருக்கிறது ரொம்ப உண்மை. இந்த வார்த்தை 2 முறை சொல்ல பாருங்க. இதோ, இதோ. 17:27 கூட சொல்ல பாருங்க. இதோ, இதோ. அடுத்து ஒன்று சொல்ல பாருங்க, நான் கர்த்தர். இல்லைங்க, நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். ஆனால் அந்த நேரங்களில் மறந்துடுறோம். எந்த நேரங்களில்? வியாதி நேரங்களிலே, வறுமை நேரங்களிலே, துன்பத்தின் நேரங்களிலே, பாடுகளின் நேரங்களிலே. நான் சொன்ன பார்த்தீங்களா, தீங்கு நேரங்களிலே. தீங்கு போஸ்ட் கார்டு போட்டால் வரும், நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர போகிறோம். அப்படி வரது இல்லையே. தீங்கு எப்போ வேணால் வரும். யார் மூலமாக வரும்? உங்கள் மூலமாக எங்களுக்கு வரும், எங்கள் மூலமாக உங்களுக்கு வரும். ஆமீன் சொல்லுவீங்களா? உங்கள் மூலமாக எங்களுக்கு வரும். இந்த வாரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்போ தான் கீழே இறங்கினேன். ஒரு அம்மா நேராக எழுந்து வந்து, பாஸ்டர் எனக்கே நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க இந்த வாரம் எனக்கே நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கன்னு. என்ன சிஸ்டர் சொன்னேன்? நான் சொன்னேன், திருப்பி பக்கத்தில் ஒரு பொண்ணு சொல்லுது, ஆண்டி பாஸ்டர் உங்களை பற்றி பேசல. இல்லை, என்னை பார்த்தே பேசினார். நான் கேட்டேன், சிஸ்டர் அது ஆன்லைனில் இருக்குது, யூடியூப்பில் கூட இருக்குது, ஒரு மாதிரி கேளுங்கன்னு. இல்லை, நீங்கள் என்னை பார்த்து தான் பேசுனீங்க. புரியவே இல்லை. வாழ்வதா சாவதா? அதாவது இறங்கி கூட போகல, நேராக நம்ம வந்தாங்க. நான் யோசித்தேன், ஏதோ காணி கொடுக்க போகிறான்னு நினச்சிக்கினேன். மொத்தமாக கொடுத்துட்டாங்க எனக்கு. பாருங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? அதிகமாக போகாத நாடுகள் இல்லைன்னு சொல்லலாம். அது வந்து மிக ஒரு பிரம்மாண்டம் இல்லை. பாருங்க, இவ்வளோ பெரிய ஊழியக்காரனுக்கு இவ்வளோ இது மாதிரி வரும் இல்லை. அப்போ தான் சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் கர்த்தர். எப்படி இருக்கும் அபிஷேகம்? அப்போ தான் மருவமலர்ந்து கீழே இறங்குறேன், ரொம்ப வல்லமையாக. திருவிருந்து ஆராதனை வேறு. உடனே அந்த அம்மா எனக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்துச்சு. சொல்லுங்கள், இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. சொல்லுங்கள், இதுதான் வாழ்க்கை. பத்தமாக சொல்லுங்கள், இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. வழியே இல்லை, ஆனால் அவர் கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத ஒரு 5 காரியம் சொல்கிறேன். சில நேரங்களில் தேவன் அந்த சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க எல்லாரும். மோசையை பார்த்து சொல்கிறாரு, உன் கோலை நீட்டு சமுத்திரம் 2ஆய் புழக்கன்றாரு. இது ஏற்புடையதா? என்னங்க, இங்கே ஒரு கோல் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. ஐயா பாட்டு புத்தகம் தான் இருக்குது.
தேவன் சொல்கிறாரு, சுவாமிதாஸ் புஸ்தகத்தை நீட்டுன்றாரு. நீட்னா என்ன வரும் தெரில. ஃபோனை நீட்னா என்ன வரும்? வைப்ரேஷன் சவுண்டு தான் வரும். அவர் சொல்கிற எல்லாமே ஏற்புடையது அல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் முடியும். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாட்ட சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஏற்றுக்குங்க, வேறு வழியே இல்லை. இல்லைன்னா கதை கந்தல் ஆகிடும். இப்போதான் உங்களுக்கு கோலை நீட்டு கவனிங்க. ஒன்றை நம்புவதற்கு அதற்கு முந்தின ஆதாரங்கள் தேவை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரீ ரெக்கார்டட். உன்னை நம்பின நான் உன்னை படிச்சிருக்கணும், உள்ள நான் கேட்டிருக்கணும், யாருக்கோ செஞ்சுருக்கணும். யாருக்குமே செய்யலை, நான் படிக்கவும் இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார் கோலை நீட்டு. சிவன் ஏரி இல்லை, குளம் இல்லை, அது என்னது? சமுத்திரம். ஆறுன்றீங்களே, சமுத்திரம். சொல்லுங்க, அவர்தான் கர்த்தர். முடியாதவைகளை முடிய பண்ண. இரண்டாவன் சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க, ஐயா ரொம்ப தண்ணி ரொம்ப கசக்குது, ஒரே நல்லாவே இல்லை. நான் கொஞ்ச நாள் மேலே கானான்ற ஊருக்கு போயிருந்தேன். கானா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. இங்கே ஒருத்தர் வந்தார், உங்களுக்கு ஜோமனரை தெரியல, டேவிட்னு ஒருத்தர் வந்தார், நல்லா உயரமாக. அங்கெல்லாம் தண்ணி செம்மண் கடலில் வருது. அந்த தண்ணி கொண்டு வரத்துக்கு அவங்க 4 கிலோமீட்டர் போகிறாங்க. ஐ வாஸ் இன் பர்மா. கடந்த வாரத்தில் பர்மாவுக்கு போயிருந்தேன். அந்த பர்மாவில் அந்த மூங்கில் கட்டி அதில் ஒரு குடம், இதில் ஒரு பிளாஸ்டிக் குடம், எவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க. குளிக்கின்ற எண்ணமே வரமாட்டேங்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த தண்ணி கசக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, மரத்தை வெட்டி போடு, தண்ணி இனிப்பாயிடும்னு. அப்படிலாம் இருந்தால் நம்ம இன்றைக்கி கேன் தண்ணி வாங்க வேண்டியதே இல்லை. என்னங்க, பாசுக்கிட்ட ஆண்டவர் ஒரு கொம்பை கொடுத்து, இந்த சுவாமிதாஸ் இந்த கொம்பை போடு, நீ கேன் தண்ணி வாங்கலைன்னா போர் வாட்டர்லாம் லிவிங் வாட்டர் ஆகிடும். வெட்டி போட்டார்ல அந்த தண்ணீர், அதில் ஒரு ரசனை போட்டுருது. இந்நாள் வரைக்கும் அது மதுரமாயிற்று. ஆமேன். அந்த நேரத்தில் இல்லை. மூணாவது ஒன்று தண்ணி இல்லை ஆண்டவரே. சொல்ற, நீ பேசு பண்ணுறாரு. ஐயா, இதை பார்த்து பேச தண்ணி வருமா? நாங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு மெட்ரோ வாட்டருக்கு நாங்கள் பட்டப்பாடு. நாங்கள் 2வது மாடியில் இருந்தோம் அப்போல்லாம். இப்போ இங்கே இல்லை, முன்னால் அந்த வீட்டு வந்திருக்கு இல்லையா? எனக்கு கொண்டி தோப்பில் வந்தது இல்லையா? 2வது மாடி, சின்ன படிக்கட்டு, எல்லாம் குட்டி பசங்க. 3 மாடி தண்ணி ஏறும். தண்ணியே கிடையாது அந்த ஏரியாவில். நான் சொல்லுங்க வசனம், பேசு, என்ன வரும்? ஏற்புடையதா? இதெல்லாம் செய்கிறவருக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஐயா சொல்கிறாரு, எனக்கு இது மாதிரி காயப்பட்டுடுச்சு ஆண்டவரேன்னு. இவர் சொல்கிறாரு, அதை நோக்கிப்பார், உன் காயெல்லாம் போயிடுன்றாரு. வேடிக்கையா இல்லை? காமெடியா இல்லை? இதெல்லாம் ஆண்டவர் ரத்தமாக வருது. இப்போ எங்களுக்கு கூட நிறைய பலவீனம் இருக்குது தெரியுமா? நிறைய பலவீனம் சரீரத்தில். எத்தனையோ மருந்து சாப்பிட்டு கூட ஒரு பலவீனம் மாறவே இல்லை. தேவன் சொல்கிறாரு, நோக்கிப்பார். என்னங்க, அதுவும் எதை நோக்கி பார்க்க சொல்கிறாரு? வலு சர்பத்தை நோக்கி பார்க்க சொல்கிறாரு. வேற யாவது டாக்டர் நோக்கி பாருன்னா கூட பரவாயில்லை. வலு சர்பத்தும் என் சுகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுயா? ஐயா, ரெண்டுமே ஏற்புடையதே இல்லை. தண்ணி கசப்பாக இருக்குது, மரத்தை வெட்டி போட்டுட்டாரு. மரத்துக்கும் தண்ணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்னங்க, சமுத்திரத்தை சொல்கிறாரு, என்னங்க கோலை நீட்டுன்றார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் சொல்வதெல்லாம் ஏற்புடையதாக இருக்காது, ஆனால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கிரைசிஸ் சொல்லுங்கள். அப்போ அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், நம்புவேன் நீ நேசுவை. சத்தமாக பாட்டெல்லாம் பாடலாம், பாட்டு வாய்க்கிழியே பாடலாம். நான் கூட தான் பாடுறேன் டெய்லி. உங்கள் ஐயா விட குறைவாக தான் பாடுவேன், அதிகமாக பாட மாட்டேன். நம்ம பண்ண யாரும் கேட்க மாட்டாங்க, அது அடுத்த விஷயம். சொல்லுங்கள், நம்புவேன் நீ நேசுவை. இப்போ சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, 17ஆம் வசனம். இப்போ சொல்லுங்கள், எல்லாம் வேத கையில் சொல்லுங்கள். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலன். எல்லாம் சொல்லுங்கள், மகாபலன். நீட்டப்பட்ட உம்முடைய புயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஒரு சின்ன கேள்வி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தை வருமா? இன்னொரு முறை சொல்லுங்க. நிறுத்தி படிக்கணும். கர்த்தர் ஆண்டவர் தேவன். கர்த்தர் ஆண்டவர்னா எஜமான் அர்த்தம். கர்த்தர் உருவாக்குபவர், எஜமான் ஆண்டவர் தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில சொல்லுங்க, உம்முடைய மகாபலன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, உம்முடைய மகாபலன். சொல்லுங்க எல்லாரும், நீட்டப்பட்ட உம்முடைய புயம். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறது. சிறைச்சாலையில்
பஞ்சத்தில், பட்டயத்தில், தீங்கில், அடுத்து என்ன படித்தோம்? என்னங்க? கொள்ளை நோயில். ஆமென் சொல்ல மாட்டீங்க? சத்துருக்கள் மத்தியில் எல்லாம் சொல்லுங்க. உனக்கு நீட்டப்பட்ட பயம் எல்லாம் தலைமையில் கை வைங்க. என் மேல் இருக்கிறது கர்த்தர்கார என் மேலே கடுகளவும் பயமே இல்லை. பாடுறது ரொம்ப ஈஸி, அந்த நின்று பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க, நம்புவேன். எங்கே தெரியுமா? சிறைச்சாலை. அந்த 33:1 படிங்க. 33:1 33 என்னங்க? ஹலோ சொல்லுங்க. இன்னும் God has a duration. ஆண்டவருக்கு எல்லாரோட வாழ்க்கை சிலபஸ் வச்சுக்கிறார். அவர் சிலபஸ் வேற, என் சிலபஸ் வேற. அவர் நினைக்கிறாரு, நான் நினைக்கிறேன் அவர் சிலபஸ் ரொம்ப ஈஸின்னு. அவருக்கு அந்த சிலபஸ் ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க, எல்கேஜிக்கு வேற சிலபஸ், பியூசிக்கு வேற, +2க்கு வேற சிலபஸ், டிகிரிக்கு வேற சிலபஸ், பிஜிக்கு வேற சிலபஸ், பிஹெச்டிக்கு வேற சிலபஸ். அது உங்களுக்கு தரம் உயர உயர சிலபஸ் மாறினே இருக்கும். சொல்லுங்க, தரம் உயர உயர என் டெஸ்ட் மாறினே இருக்கும். ஸ்கூலில் எனக்கு ஏபிசிடி இல்லை, அப்போ ஏபிசிடி. இப்போ எனக்கு வர டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியவே மாட்டேதில்ல. அதுவும் டெஸ்ட் யாரும் சொல்லவே முடியல. அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் பாடம் சொல்லி கொடுத்து பரீட்சை வைக்கிறாங்க, ஏசுனார் பரீட்சை வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லுங்க எல்லாரும். உலகத்தில் பாடம் முதலாவது, பரீட்சை இரண்டாவது. நம்ம வாழ்க்கையில் டியூஷன் வச்சு நம்ம பையன் ஃபெயில் ஆகிடுறான். அவனுக்கு டியூஷனே கற்றுக் கொடுக்க மாட்டேன். எடுத்து நேரம் எங்கே தான்? நேரம் எக்ஸாம் ஆளு தான். அங்கே போன போது தான் தெரியுது, ஒன்றுமே தெரியல, உலகமே புரியலை. தேவன் சொல்கிறாரு, இங்கே தான், திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஐ வாண்ட் டு டீச் யூ. இங்கே தான் நான் கற்றுக் கொடுக்குற இடம். கரங்களை சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். 2வது குறிப்பு சொல்லுங்கள், நம்புவேன். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இதில் ஒன்று விஷயம் சொல்கிறார் பாருங்க. அப்போ கூட அவர் சொல்கிறார் பாருங்க, நீ சொன்னபடியே செய்வேன். இந்த வசனம் படிக்கிறீங்களா? இடையில இருக்குது, இடையில இருக்குது, இடையில இருக்குது. 24 7வது வரி, நீ சொன்னபடியே நான் செய்வேன். நீ சொன்னபடி, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நம்புறீங்களா? இன் இங்கிலீஷ், ஐ வில் வாக் அக்கார்டிங் டு யுவர் பிளான். தமிழ், இங்கிலீஷ்ல வேற மாதிரி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நீ சொன்னபடியே செய்வேன். சத்தமா, சத்தமா. சிறையிருப்பு, தீங்கு, பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய். ஐயா, அந்த வார்த்தை நீங்கள் பிரசவம் பண்ணுவீங்களா? ஐயா, யாரை ஃபோன் பண்ணி கூப்பிடுவீங்கள? அவர் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடல. நான் மத்தியானம் வரேன்னு நினச்சேன். சரி, அப்புறம் தான் எனக்கு உண்மையில் எனக்கு செவ்வாய்க்கிழமை நான் மறந்து போச்சு. ரைட், சரி, அவரை பார்க்கல. எனக்கு ரொம்ப கஷ்டம். வரும், ஆனால் வராது. புரியல? வரும், ஆனால் வராது. அடிக்கடி இன்பிட்வீனில் தோத்துறோம் அல்லேலுயா, தோத்துறோம் அல்லேலுயா வரும். அது என்ன அர்த்தம்னா, பிரசங்கம் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஃப்ளோ வராது. நல்ல கவனிங்க. நாங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணி இறங்கிறது பிரசவ வேதனை மாதிரி. நீங்கள் நினைக்கிறீங்க இரவெல்லாம் உட்காரணும். முதல்ல நான் பிரசங்கம் பண்ணும்போது அது எனக்குள்ளே போகணும். நான் நினச்சிப்பேன், இது மக்களுக்கு பயன்படுமா? இந்த செய்தி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? இது அறிவை தொடுமா, ஆத்துமாவை தொடுமா? அதெல்லாம் கேட்டு தான் அது பாருங்கள். 5 பிரசங்கம் பண்ணி அதில் ஒரு ஆயத்தம் பண்ணி ஒரு பிரசங்கம் பேசுவேன். அதுதான் தெரியும்ல. அன்னைக்கு சனிக்கிழமை முழுக்கவே அவனுடைய கிருபை அப்படி இல்லை. நான் ஜனவரி மாதம் வரைக்கும் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு கிருபை. ஆனாலும் இந்த பட்டயம் வரும்போது, பஞ்சம் வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது, வியாதி வரும்போது ரொம்ப கஷ்டம். சொல்லுங்கள், ஆனாலும். சொல்லுங்கள், ஆனாலும் நம்புவேன். அந்த வசனத்தில் சேர்ந்து படிங்களா? எல்லாம் சேர்ந்து படிப்பீங்களா? சொல்லுங்கள், நீ சொன்னபடியே நடப்பேன். சத்தமாக சொல்லுங்கள், சொன்னபடியே நடப்பேன். சத்தமாக சொல்லுங்கள். அடுத்த வாரம் சொல்லுங்கள், 25 தேவரீர், கடைசி வார்த்தை, நீ சொன்னீரே. சத்தமாக சொல்லுங்களேன், அப்படியே என் வாழ்க்கையில செய்வீர். என்ன பாருங்கள், எல்லாரும் என்ன பாருங்கள். உங்களை வைத்து அவரை எடை போடக்கூடாது, அவரை வச்சு தான் உங்களை எடை போடணும். எல்லாம் சொல்லுங்கள், என் பார்வையில் தேவன் அல்ல, அவருடைய பார்வை தான் நான். எல்லாம் பைபிளை கேட்டு சொல்லுங்கள். இதை வச்சு அவர் எடை போடக்கூடாது, அவர் வச்சு தான் இதை எடை போடணும். சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, ரொம்ப அழகான வசனம் இல்லை? கர்த்தராகி ஆண்டவரே. எங்கே வருது இந்த வார்த்தை? எங்கே, எதுக்குள்ளே வருது? எங்கேருந்து சொல்கிறார் இந்த வார்த்தையை? எதுக்குள்ளேன்னு சொல்கிறாரு? ஆமாம், சர்ச்சில் சொல்கிற ரொம்ப ஈஸிமா.
9 மணிக்கு வரும். இன்னாடி சாப்பாடு செஞ்சுக்கிற மூஞ்சி மாதிரி இருக்குது பார் சாப்பாடு. அப்போ சொல்லணும், கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் வருமா? அந்த ஆள் மூஞ்சி மாதிரி சொன்ன மாதிரி நீ சொல்லு, மூஞ்சியோடு பரவாயில்லையா? அந்த ஆள் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல, அப்புறம் அவ்வளோதான். பாகிஸ்தான் யுத்தம் தான் அந்த வீட்லேயே. அப்புறம் ஜபமே இல்லை இன்னைக்கு. அது சனிக்கிழமை இருந்தால் சபையே இல்லை, புரியவே இல்லை. சனிக்கிழமை ராத்திரியாக இருந்தால் ஏன் அவர் கேட்குற பாஸ்டர் கேட்குற ஏமா வரல, அவரே கேளுங்க பாஸ்டர். அந்த ஆளை கேட்டால் அந்த பொம்பளை கேளு பாஸ்டர். எந்த பொம்பளை கேளு? 3 வீட்டு பொம்பளையா அது? அந்த பொம்பளையை கேளு. வார்த்தை மாறுது, பேச்சு மாறுது, செயல் எல்லாமே மாறுது. சொல்லுங்கள், கர்த்தராகிய